أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய நற்குறிப்பு சென்று கொண்டிருந்தது. அன்னார் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நோயின் போது செய்த சேவைகள் குறித்து இவ்வாறு குறிப்புகள் கிடைக்கின்றன. புகாரியில் உள்ள அறிவிப்பு, உபைதுல்லா பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருந்தார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அன்னாரது நோய் அதிகமாகியது. அன்னார் தமது மனைவியரிடம் எனது வீட்டில் தங்கி சிகிச்சை பெற அனுமதி பெற்றார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவரது மனைவியர் அனுமதி வழங்கினர். அன்னார் இருவருடைய உதவியுடன் வெளிப்பட்டு அன்னாரது பாதங்கள் பூமியில் உரச ஹஜ்ரத் அப்பாஸ் மற்றும் இன்னொருவருடன் அன்னார் வந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டில் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்தவாறு மஸ்ஜித் செல்வதற்கு இருவரின் துணையுடன் செல்வார்கள். உபைதுல்லா கூறினார், நான் இது பற்றி இப்னு அப்பாஸிடம் கூறினேன். ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் அந்த இருவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டதற்கு அன்னார் இருவரின் பெயரை கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா கூறிய முதல் பெயர் ஹஜ்ரத் அப்பாஸ், இரண்டாவது பெயர் ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து இறுதி நோயின் போது வெளியில் வந்தபோது மக்கள் அவரிடம், அபுல் ஹசனே, ஹசனின் தந்தையே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்றபோது அன்னார், அல்ஹம்துலில்லாஹ், இன்று அதிகாலை அன்னாரது உடல்நிலை மிகவும் நன்றாக இருந்தது என்றார்கள். உடனே ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஹஜ்ரத் அலி உடைய கையை பற்றியவாறு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக 3 நாளுக்கு பிறகு வேறு ஒருவரின் கீழ் வந்து விடுவீர்கள். ஏனென்றால் நான் பார்க்கிறேன், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவில் இந்த நோயினால் மரணித்து விடுவார்கள். பனு முத்தலிபுடைய மக்களின் மரண வேளையில் அவர்களின் முகம் எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாம் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செல்வோம். ஹிலாஃபத் யாரிடமிருந்து ஏற்படும் என்று கேட்போம். நம்மிடமிருந்து ஏற்படும் என்றால் நமக்கு தெரிய வரும். வேறு ஒருவர் மூலம் ஏற்படும் என்றால் அதனையும் தெரிந்து கொள்வோம். அன்னார் நமக்கு அது குறித்து ஏதாவது இறுதி உபதேசம் செய்வார்கள். உடனே ஹஜ்ரத் அலி கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த விஷயத்தை கேட்டபோது அன்னார் நமக்கு அதற்காக சுதந்திரம் வழங்கவில்லை. அன்னாருக்கு பிறகு வேறு யார் நமக்கு அந்த சுதந்திரத்தை தருவார்கள்? ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது குறித்து கேட்க மாட்டேன். இதுவும் புகாரியின் அறிவிப்பாகும்.
புகாரியில் அரபி சொல் அந்த வல்லாஹி பாத சுலாச அப்துல் அசா என்று வருகிறது. இது குறித்து வலியுல்லா ஷா சாப் தமது நூலில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு மனிதரை பற்றி அவர் வேறொருவரின் கீழ் வரப்போகிறார் என்ற சொல் வந்துள்ளது. அதன் பொருள் 3 நாட்களில் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விடுவார்கள் என்பதாகும். ஹதரத் ஆமிர் இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதரத் அலி, ஹதரத் ஃபஸல், ஹதரத் உசாமா பின் சயீத் ஆகியோர் குளிப்பாட்டினார்கள். அவர்களே அன்னாரை கபரிலும் இறக்கினார்கள். இன்னொரு அறிவிப்பில் அவருடன் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களையும் இணைத்து கூறப்பட்டுள்ளது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்தது பற்றி பல்வேறு அறிவிப்புகளில் வருகிறது. அது பற்றி எழுதப்பட்டுள்ளது. சில அறிவிப்புகள் இவ்வாறு உள்ளன: ஹதரத் அலி முழுமையான விருப்பத்துடன் ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்தார்கள். சிலர் முரண்பட்டு எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் அபூ சயீத் குத்ரி மூலம் அறிவிக்கப்படுகிறது, முஹாஜிர்களும் அன்சார்களும் ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சொற்பொழிவு மேடையில் ஏறினார்கள். மக்களிடம் பார்த்தார்கள். அங்கு ஹதரத் அலியை காணவில்லை. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் அலியை பற்றி கேட்டார்கள். அன்சார்களில் சிலர் சென்று ஹதரத் அலியை அழைத்து வந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையின் மகனே. அலியை இவ்வாறு அழைத்தார்கள். அன்னாரது மருமகனே, நீர் முஸ்லிம்களின் சக்தியை உடைக்க விரும்புகிறீரா? ஹதரத் அலி கூறினார்கள், ரசூலுல்லாஹுடைய கலீஃபாவே, சங்கடப்பட வேண்டாம் என்றவாறு ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்தார்கள். தாரிக் தபரியில் வருகிறது, ஹபீப் பின் அபி சாபித்திடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் அலி தமது வீட்டில் இருந்தார்கள். அவரிடம் ஒருவர் வந்தார். அவரிடம் ஹதரத் அபூபக்கர் பையத் வாங்குவதற்காக வருகிறார் என்று கூறப்பட்டது. ஹதரத் அலி நீண்ட மேற்சட்டை அணிந்திருந்தார்கள். விரைவாக வெளியில் வந்தார்கள். இவ்வாறு வருவது அவர்களின் வழக்கமில்லை. அவ்வாறு வந்தார்கள். தாமதமாகிவிடக் கூடாது என்று நினைத்தவாறு ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்வதற்காக அன்னார் அருகில் அமர்ந்தார்கள். பிறகு தமது ஆடைகளை எடுத்து வருமாறு கேட்டு அனுப்பினார்கள். பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலேயே அமர்ந்திருந்தார்கள். அல்லாமா இப்னு கசீர் கூறுகின்றார்கள், ஹதரத் அலி பின் அபி தாலிப் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு முதல் நாள் அல்லது 2ஆம் நாள் ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்து விட்டார்கள். இதுவே உண்மையாகும். ஹதரத் அலி ஒருபோதும் ஹதரத் அபூபக்கரை விடவில்லை. ஹதரத் அபூபக்கர் பின்னால் நின்று தொழுவதையும் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஹதரத் அலியை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஹதரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முதலில் பையத் செய்வதற்கு தாமதம் காட்டினார்கள். பிறகு வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன எண்ணம் ஏற்பட்டது என்பதை இறைவனே அறிந்தவன். தலைப்பாகை கூட அணியாமல் தொப்பியுடன் பையத் செய்ய வந்துவிட்டார்கள். தலைப்பாகையை பிறகு கேட்டு வாங்கினார்கள். தாமதம் செய்வது பாவம் என்ற எண்ணம் வந்திருக்கும். எனவே இவ்வளவு அவசரம் காட்டினார்கள். தலைப்பாகையை கூட அணியாமல் அவசரமாக வந்துவிட்டார்கள். மற்ற அறிவிப்புகளில் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய மரணத்திற்கு பிறகு ஹதரத் அலி பையத் செய்தார்கள் என்று வருகிறது. புகாரியில் வருகிறது, ஹதரத் அலி ஹதரத் ஃபாத்திமாவின் வஃபாத் வரை பையத் செய்யவில்லை. நிறைய அறிஞர்கள் புகாரியின் இந்த அறிவிப்புக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்த வகையில் ஹதரத் இமாம் பைஹகி ஹஸனுல் குப்ராவில் இமாம் ஷஹாபுத்தீன் ஸுஹரியின் அறிவிப்பை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள்,
ஹதரத் அபூபக்கரிடம் ஹதரத் அலி ஹதரத் ஃபாத்திமாவுடைய வஃபாத்திற்கு பிறகு பையத் செய்தார்கள், அதுவரை பையத் செய்யவில்லை. எழுதுகிறார், ஹதரத் அலி ஹதரத் அபூபக்கரிடம் பையத் செய்வதற்கு ஹதரத் ஃபாத்திமாவின் மரணம் வரை தாமதித்தார்கள் என்பது இமாம் சுஹரியின் கருத்தாகும். இது இடையில் விடுபட்டுள்ளது. ஹதரத் அபு சயீத் குத்ரி அறிவிப்பு மிகவும் நம்பத்தகுந்ததாகும். அந்த அறிஞர்களின் கருத்தாவது, புகாரி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த நூலில் ஒரு கருத்து கண்டிப்பாக ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும் என்று கருதி அதனை ஹதரத் அலியின் இரண்டாவது பையத் என்று பெயரிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் புகாரியின் எல்லா அறிவிப்புகளும் சரியாகவே இருந்தாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வகையில் டாக்டர் அலி முகமது சலாபி சீரத்துல் அமீருல் முஃமினீன் அலி பின் அபி தாலிப் வ ஷக்ஷியத்தஹு வ அஸரஹு என்ற நூலில் எழுதுகிறார். அல்லாமா இப்னு கசீர் மற்றும் பல்வேறு அறிவு சார்ந்தவர்களின் பார்வையில் ஹதரத் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மரித்த 6 மாதம் கழித்து தமது பையத்தை புதுப்பித்தார்கள். அன்னார் இதற்கு பையத்தை புதுப்பித்தல் என்ற பெயரை வைத்துள்ளார்கள். முதலில் பையத் செய்துவிட்டார்கள், ஃபாத்திமா மரணத்திற்கு பிறகு பையத்தை புதுப்பித்தார்கள். அல்லாமா இப்னு கசீர் எழுதுகிறார்கள், ஹதரத் ஃபாத்திமாவுடைய வஃபாத்து நடந்த போது ஹதரத் அபூபக்கரிடம் தமது பையத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அதுவே சரியானது என்றும் ஹதரத் அலி கருதினார்கள். ஹதரத் தக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஒரு நூலாகிய சிருல் ஹிலாஃபாவில் எழுதுகிறார்கள். அதன் உருது மொழியாக்கம் இதுவாகும். அது அரபி நூல். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அவர்கள் ஆட்சேபனை செய்வது போன்று ஹதரத் அலி தான் கலீஃபாவாக ஆகியிருக்க வேண்டும் என்று கூறுபவர்களின் கூற்றை குறித்து விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். பிறகு சித்திக் அக்பர் அவர்கள் உலகம் மற்றும் அதன் ஆடம்பரத்திற்கு முன்னுரிமை வழங்கியவர்களுள் ஒருவர் என்றால், அவ்வாறு ஆக விரும்பினார் என்றால், அவர் பொய்யர் என்றால், நாம் அந்நிலையில் ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாவோம். அதாவது அல்லாஹ்வின் சிங்கமாகிய ஹதரத் அலி நயவஞ்சகர்களில் ஒருவர் ஆவார் என்று கூற வேண்டியது வரும். நவுது பில்லாஹ். நாம் அலி குறித்து உலகை தியாகம் செய்து அல்லாஹ்வை எடுத்துக்கொண்டவர் ஆவார். அவர் உலகம் மற்றும் அதன் அழகில் விழுபவர் மற்றும் மமதையில் மூழ்கியவர் என்பதனால் காபிர் மற்றும் முர்ததுகளை விட்டு விலகாமல் இருந்தார் என்று ஆகிவிடும். அவர்கள் அபூபக்கர் பற்றி அவ்வாறு கூறுகின்றார்கள். அதற்கு அலியும் லாப நோக்கில் அவர்களுடன் இணைந்து கொண்டார் என்றே ஆகிவிடும். அதுவும் 30 வருடங்கள் வரை இவ்வாறே அவர்களுடன் இருந்திருக்கிறார்கள். பிறகு சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பையத்தை, காஃபிராகவும் பொய்யராகவும் இருந்த அவரின் பையத்தை ஏன் ஏற்றார்? அவரிடம் பையத் செய்வதில் ஏன் திருப்தி கொண்டார்? ஏன் குழப்பம் கிளர்ச்சிகள் நடந்த பூமியில் இருந்து இடம்பெயராமல் இருந்தார்? அல்லாஹ்வுடைய பூமி விரிவானதில்லையா? அதிலிருந்து அவர் இடம்பெயர்ந்து இருக்கலாமே. அதுதானே இறை அச்சமுள்ளவரின் நடைமுறை. இப்ராஹிமுடைய பற்றுறுதி மிக்கவருடைய நடைமுறை, இப்ராஹிமை போன்ற பற்றுறுதி மிக்கவரின் நடைமுறையை பாருங்கள். அவர்கள் உண்மைக்கு சாட்சி பகர்வதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். மிக மனதிடம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களது தந்தை வழி தவறி போனார், நேர்வழியில் இருந்து பிறந்து விட்டார். தமது சமுதாயம் சிலைகளை பூஜை செய்ய தொடங்கியிருந்தது. எந்த பயமோ பொருட்படுத்தலோ இன்றி அவர்களை விட்டு தமது முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் நெருப்பில் வீசப்பட்டார். விஷமிகளின் தீங்கிலிருந்து தப்பவில்லை. இருந்தும் அவர்கள் பின் செல்லவில்லை. இதுவே நல்ல மக்களின் வாழ்க்கை. அவர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. அவர்களை சார்ந்து நிற்பதை வெட்கமற்றதும் பெரும் பாவம் என்று கருதினார்கள். கட்டாய நிலையில்
ஏதாவது நிகழ்ந்தாலும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்தவாறு அதிலிருந்து திரும்பி விடுவார்கள். ஆனால் நமக்கு வியப்பாக உள்ளது, ஹஜ்ரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் தெரிந்திருந்தும் சித்திக் மற்றும் ஃபாரூக் இருவரும் காஃபிர் மற்றும் பொய்யராக இருந்தும் அவர்களிடம் ஏன் பையத் செய்தார்கள்? ஹஜ்ரத் அலி இந்த இருவரின் நன்மையில் மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். மிகவும் கொள்கை பிடிப்புடன் அவ்விருவரையும் பின்பற்றினார்கள். அதில் அவர்கள் ஒருபோதும் பலகீனம் காட்டவில்லை, அதில் எந்த வெறுப்பையும் காட்டவில்லை, வேறு எந்த சுணக்கமும் காட்டவில்லை. அன்னாரது தக்வா இறை எச்சம் அவர்களை தடுக்கவும் இல்லை. அதுவும் அந்த இரு பெரியவர்களின் குஃபர், குழப்பம், மார்க்க விலகல் பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள். அது மட்டுமன்றி அவர்களுக்கு மற்ற அரபு நாட்டுக்கும் இடையில் எந்த தடுப்புச் சுவரும் இருக்கவில்லை, நீண்ட பெரிய திரையும் இருக்கவில்லை, அன்னார் கைதியாகவும் இருக்கவில்லை, ஹஜ்ரத் அலி கைதியாகவும் இருக்கவில்லை. இந்நிலையில் ஹஜ்ரத் அலிக்கு வேறு ஏதாவது பகுதிக்கு இடம் பெயர்வது கடமையாக இருந்தது. அன்னார் ஹிஜ்ரத் செய்திருக்கலாம், எந்த தடையும் இருக்கவில்லை. மக்களை அவர்களுக்கு எதிராக போர் செய்ய தூண்டியிருக்கலாம். அவ்விருவரும் முர்த்ததும் காபிர்களுமாக இருந்தார்கள் எனில் அதனை செய்திருக்க வேண்டும். பிறகு ஏன் சண்டைக்கு தூண்டவில்லை? அவர்களுடைய குழப்பம் பற்றி விளக்கி மக்களை ஏன் கைவசப்படுத்தக்கூடாது? பிறகு முர்ததாகிய மக்களுடன் யுத்தம் செய்திருக்க வேண்டும். முசைலிமா கஸாப் 1,00,000 பேர் சேர்ந்திருந்தார்கள் அவனுடன். ஹஜ்ரத் அலி அதனை விட அதிக உரிமையுள்ளவராக இருந்தார்கள். அவ்வாறு படை திரட்ட தகுதியுள்ளவர்களாவார்கள். பிறகு ஏன் ஹஜ்ரத் அலி அந்த காபிர்களின் பின்னால் சென்றார்கள்? பிறகு நீங்கள் முந்தைய ஹலீஃபாக்களை காஃபிர் என்று கூறுகின்றீர்கள். ஹஜ்ரத் அலி அவர்களை பின்பற்றினார்கள், சோம்பேறியாக அமர்ந்து விட்டார்கள், முஜாஹிதை போன்று எழுந்து நிற்கவில்லை. எல்லா தவறுகளின் அடையாளங்களும் தெரிந்த பிறகும் அவர்களை எது தடுத்தது? அவர்கள் சண்டையிடவில்லை, உண்மைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, உண்மையும் விளக்கம் அழைக்க ஏன் இழந்து நிற்கவில்லை? அவர் மிக சிறந்த பக்குவம் பெற்ற வீரர் இல்லையா? ஹஜ்ரத் அலியுடைய வார்த்தைகளில் உயிர் இருந்ததில்லையா? தமது பக்குவம் மிகுந்த வாக்குகள் மூலமாக மக்களிடம் தமது வலுவினால் மக்களை தம் பக்கம் ஈர்த்து கொண்டு வர அவருக்கு 1 மணி நேரம் அல்லது அதனை விட குறைந்த நேரமே போதுமானதாக இருந்தது. பிறகு மக்கள் ஒரு பொய்யர் மற்றும் தஜ்ஜாலிடம் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றால் இறைவனின் சங்கத்தின் சக்தி அதனை விட அதிகமாக இருக்க வேண்டாமா? பெரிய பெரிய பணி செய்யக்கூடிய ரப்பின் உதவியாளரும் ரப்புல் ஆலமீனுடைய அன்பிற்குரியவரும் ஆகிய மனிதர் பையத் செய்தவர்களில் ஒருவராக இருந்தார்கள் என்பது வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. அன்னார் வெறுமே பையத் செய்தார்கள் என்பது மட்டுமன்றி ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ஆகிய ஷைஹைன் என்ற கூறப்பட்ட இரு பெரியவர்களின் பின் நின்று ஒவ்வொரு தொழுகையையும் தொழுதார்கள். அதற்கு அவர்கள் ஒருபோதும் தாமதம் காட்டியதில்லை, அதிலிருந்து ஒருபோதும் விலகி இருக்கவில்லை. அன்னாரின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்தார்கள், அவர்களின் அழைப்புகளை உண்மைப்படுத்தினார்கள், தமது முழுமையான மன ஆற்றலுடன் சக்தியுடன் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், பின்வாங்கவில்லை. எனவே சிந்தியுங்கள், கூறுங்கள், இறை மறுப்பாளர்களின் அடையாளமாயுது. பிறகு இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யுங்கள். இட்டுக்கட்டு குறித்து தெரிந்து கொண்டு ஹஜ்ரத் அலி பொய்யர்களை பின்பற்றினார்களா? உண்மையும் பொய்யும் ஒன்றல்லவே. ஹஜ்ரத் அலி அவ்விருவரை குறித்தும் அவர்கள் வல்லமை மிக்க ஒருவன் மீது தவக்குல் கொண்டார்கள் என்று அறிந்திருக்கவில்லையா? அந்த இருவரும் அபூபக்கர், உமர். உண்மைக்காக எரிக்கப்பட்டாலும் சரியே அல்லது அழிவு கொடுக்கப்பட்டாலும் சரியே, துண்டு துண்டு ஆக்கப்பட்டாலும் சரியே, அவர்கள் ஒரு வினாடி கூட
வெட்கம் கட்ட வழியை விரும்பாதவர்களாக இருந்தனர் என்று தெரியாதா? எனவே ஹஜ்ரத் அலி தமது முந்தைய கலீஃபாக்களுக்கு ஒருபோதும் எதிர்ப்பு காட்டியதில்லை என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள். இன்னும் சொல்வதாயின் அவர்களிடம் பையத் செய்திருந்தார்கள். அதுவன்றி அலி பற்றி நீங்கள் கூறுகின்ற அவர் ஹஜ்ரத் அபூபக்கரை பையத் செய்யவில்லை என்ற கூற்று ஹஜ்ரத் அலியை கீழே விழச் செய்கிறதே தவிர அதிகரிப்பதில்லை. 3 கலீஃபாக்களின் காலத்தில் ஹஜ்ரத் அலியின் நிலை எவ்வாறு இருந்தது? முதலில் 3 கலீஃபாக்கள் அவர்களுக்கு முன் சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானார்கள். அரபு நாட்டின் நிறைய கோத்திரங்கள் முர்ததாகிவிட்டன. மதினாவிலும் நயவஞ்சகர்கள் தலைதூக்கினர். பனு ஹனீஃபா, யமாமா மக்கள், அநேகர் முசைலமா கஸாப் மற்றும் மற்ற நிறைய மக்கள் துலைஹா அசத் பின்னாலும் போய்விட்டார்கள். அவனும் முசைலிமா போன்று நுபுவத்வாதம் செய்தான். தொல்லைகள் மிகவும் அதிகமாகின. நிலைமை மோசமாகியது. இந்நிலையில் ஹஜ்ரத் அபூபக்கர் உஸாமா பின் தலைமையில் படையை அனுப்பினார்கள். அவர்களிடம் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் இருந்தனர். நிறைய தீய மக்களின் உள்ளம் மதினாவை கைப்பற்ற விரும்பியது. அவர்கள் மதினாவை தாக்க திட்டம் தீட்டினார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் மதினாவுக்கு நுழையும் பல்வேறு வழிகளில் இருபுறமும் காவலுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அம்மக்கள் தமது படையுடன் காவல் காத்தவாறு இரவை கழித்தனர். அந்த காவலாளிகளை கண்காணிக்கும் பொறுப்பை ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப், சுபைர் பின் அவ்வாம், தல்ஹா பின் அப்துல்லா, சாத் பின் அபி வக்காஸ், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அப்துல்லா பின் மசூத் ஆகியோர் வகித்தனர். ஹஜ்ரத் அலி அப்போது கூட படையின் ஒரு பகுதியை கண்காணிக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் குறித்து செய்தி பரவிய போது நிறைய அரபி கோத்திரங்கள் முர்ததாகின. ஜக்காத் கொடுக்க மறுத்தனர். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடன் யுத்தம் செய்ய விரும்பினார்கள். உர்வாவுடைய கூற்றாவது, ஹஜ்ரத் அபூபக்கர் முஹாஜிர் மற்றும் அன்சார் அவர்களை அழைத்துக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். நஜிதுடைய உயர்ந்த பகுதிக்கு எதிரில் ஒரு சமவெளியில் வந்து சேர்ந்தார்கள். அங்கு ஆடு மேய்ப்பவர்கள் தமது மனைகளுடன் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். தம்மை முஸ்லிம் என்று அவர்கள் கூறிக்கொண்டனர். ஜக்காத்தும் தருவதில்லை, முழுமையாக முர்ததும் ஆகவில்லை. எனவே யுத்தம் செய்தார்கள். முர்ததானதால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பதல்ல. ஹஜ்ரத் அபூபக்கரிடம் மக்கள் அன்னாரை தமது மனை மக்களிடம் திரும்பி செல்லுமாறும் படைக்கு ஒரு அமீரை உருவாக்குமாறும் கூறினர். மக்கள் வலியுறுத்தல் காரணத்தினால் ஹஜ்ரத் அபூபக்கர் காலித் பின் வலீதை அமீராக்கிவிட்டு படை தளபதியாக்கிவிட்டு அவரிடம் கூறினார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஜக்காத் தருவதாக இருந்தால் அவர்கள் மீண்டும் இங்கே வர விரும்பினால் வரட்டும் என்று கூறியவாறு ஹஜ்ரத் அபூபக்கர் மதீனா திரும்பினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது, ஹஜ்ரத் உமர் தமது கிலாஃபத் காலத்தில் சில பயணம் செய்ய நிகழ்ந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலியை மதீனாவின் அமீராக நியமித்தார்கள். தாரிகே தபரியில் எழுதப்பட்டுள்ளது, ஜிஷர் சமயத்தில் முஸ்லிம்கள் ஈரானிகளுடன் போர் தொடுத்த போது ஹஜ்ரத் உமர் மக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். தாம் ஈரானியர்களை எதிர்க்க படையுடன் செல்வதாகவும் அலியை மதீனாவின் அமீராக நியமித்துவிட்டு செல்வதாகவும் முடிவு செய்தார்கள். ஹஜ்ரத் அலியை கவர்னராக நியமித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், இஸ்லாம் சந்தித்த மிக பயங்கர யுத்தமாகும். ஈரானியர்களை எதிர்த்து முஸ்லிம்கள் யுத்தம் செய்தார்கள். ஈரானிய சிப்பாய்கள் பார் நதியில் பாலம் அமைத்தார்கள். முஸ்லிம்களை எதிர்பார்த்து அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாமிய படை வேகத்துடன் அவர்களை தாக்கியது, வியூகத்தை கிழித்து முன்னேறியது.
ஈரானிய தளபதி தந்திரம் செய்தார். அவர் அந்த பாலத்தின் சைடில் இருந்து ஒரு படையை அனுப்பி பின்னால் இருந்து முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுத்தார். முஸ்லிம்கள் பின்னால் திரும்பும்போது பாலம் முழுக்க எதிரிகள் இருந்தனர். இந்நிலையில் முஸ்லிம்கள் மீது எதிரிகள் கடும் தாக்குதல் தொடுத்தனர். முஸ்லிம்களில் பெரும் எண்ணிக்கை நதியில் இழுத்துச் செல்லப்பட்டனர், அழிந்தனர். இந்த சம்பவம் எவ்வளவு அபாயகரமானதாக இருந்தது என்றால் மதினா வரை அசைந்தது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதினாவாசிகளை ஒன்று கூட்டினார்கள். மதினா மற்றும் ஈரானுக்கு இடையில் எந்த தடையும் இல்லை. மதினா முற்றிலும் நிர்வாணமாக உள்ளது. ஒரு சில நாட்களுக்குள் எதிரிகள் இங்கு வந்து சேர்ந்து விடலாம். எனவே நானே கமாண்டராக செல்கிறேன் என்று கூறினார்கள். மக்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாலும் ஹதரத் அலி கூறினார்கள், நீங்கள் ஒருவேளை ஷஹீதாகிவிட்டால் முஸ்லிம்கள் நிலைமை தடுமாறிவிடும், அவர்களின் கவனம் சிதறிப்போய்விடும். எனவே வேறு ஒருவரை அனுப்ப வேண்டும், நீங்கள் போகக்கூடாது என்று கூறினார்கள். உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாத் என்ற பெயருடைய ரோமானியருடன் போரில் இருந்த சஹாபிக்கு கடிதம் எழுதினார்கள். உங்களால் எவ்வளவு படையை அனுப்ப முடியுமோ அனுப்பவும். மதினா முற்றிலும் நிர்வாணமாக உள்ளது. உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் மதினா அவர்களால் கைப்பற்றப்பட்டுவிடும். ஹதரத் உஸ்மானுடைய ஹிலாஃபத் காலத்தில் குழப்பம் ஏற்பட்டது. ஹதரத் அலி அதனை தடுக்க ஒரு களங்கமற்ற யோசனை தந்தார்கள். ஒருமுறை ஹதரத் உஸ்மான் கேட்டார்கள், நாட்டில் உள்ள குழப்பங்களின் அசல் காரணமும் அதனை அகற்றவும் வழி என்ன? ஹதரத் அலி மிகவும் பற்றுடனும் சுதந்திரமாகவும் கூறினார்கள், இதற்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய பணியாளர்களின் நடுநிலைமையற்ற நிலையாகும். ஹதரத் உஸ்மான் கூறினார்கள், நான் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஹதரத் உமருடைய நடைமுறையே கடைபிடிக்கிறேன். பிறகும் இந்த குழப்பம் ஏற்பட என்ன காரணம் என்று தெரியவில்லை என்றார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், சரிதான், ஆனால் ஹதரத் உமர் எல்லா முடிவுகளையும் தமது கைதில் வைத்திருந்தார்கள். பிடியும் கடுமையாக இருந்தது. அடங்காத ஒட்டகமும் கதறிவிடும். கடுமையான கண்காணிப்பு இருந்தது. நீங்களோ இந்த விஷயத்தில் மிகவும் மென்மையாக இருக்கிறீர்கள். உங்கள் பணியாளர்கள் உங்களது மென்மையிலிருந்து பயனடைந்தவாறு தாம் விரும்பியவாறு நடந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு எதுவும் தெரிய விடாமல் செய்து விடுகிறார்கள். பணியாளர்கள் அனைவரும் கிலாபத்தின் பணியை மேற்கொள்வதாக தலைவர்கள் கருதுகிறார்கள். இவ்வாறு எல்லா மெத்திரங்களின் பழி உங்கள் மீது விழுகிறது. எகிப்தியர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். எவ்வாறு கடுமையாக மேற்கொண்டார்கள் என்றால் அன்னாருக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் செய்தனர். ஹதரத் அலிக்கு தெரிய வந்தது. சூழ்ந்து நின்றவர்களிடம் சென்றார்கள். அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் செய்கின்ற இந்த முற்றுகை இஸ்லாத்துக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கே எதிரானது. எதிரிகள் கூட முஸ்லிம்களை கைது செய்தால் உண்ண விடாமல் செய்வதில்லை. இந்த மனிதர் ஹதரத் உஸ்மான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தார்கள்? இவ்வளவு கடுமை காட்டுகிறீர்கள். முற்றுகை இட்டவர்கள் ஹதரத் அலியுடைய பரிந்துரையை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. முற்றுகையை விட்டுவிட முற்றிலுமாக மறுத்துவிட்டனர். ஹதரத் அலி கோபத்துடன் திரும்பி வந்து விட்டார்கள். மக்கள் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டை சுற்றி வந்தார்கள். அன்னாருடைய வீட்டிற்கு தண்ணீர் தடுக்கப்பட்டது. அன்னார் ஹதரத் உஸ்மான் உள்ளிருந்து பார்த்தார்கள். உங்கள் மத்தியில் அலி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். மக்கள் இல்லை என்றார்கள். சாத் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். இல்லை என்று மக்கள் கூறினர். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஹதரத் உஸ்மான் கூறினார்கள், உங்களில் யாராவது அலியிடம் சென்று எனக்கு தண்ணீர் கொண்டு வருமாறு கூற முடியுமா? ஹதரத் அலியிடம் தெரிவிக்கப்பட்டது. ஹதரத் அலி தண்ணீர் நிறைந்த 2 பானைகளை ஹதரத் உஸ்மானுடைய வீட்டிற்கு அனுப்பினார்கள். ஆனால் கிளர்ச்சியாளர்களின் செயலால் அந்த பானை அன்னாருடைய வீட்டிற்கு போய் சேரவில்லை. பனு ஹாசிம், பனு உமையாவுடைய பல அடிமைகள் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்று அதனால் காயமுற்றனர். இறுதியில் உணவும் தண்ணீரும் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டுக்கு சென்று சேர்ந்தது. ஹதரத் உஸ்மானை கொலை செய்ய திட்டமிடப்படுவது ஹதரத் அலிக்கு தெரிய வந்தபோது தமது 2 மகன்களாகிய ஹதரத் ஹசன், இமாம் ஹுசைன் இருவரிடமும் கூறினார்கள், நீங்கள் உங்கள் வாள்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், உஸ்மானுடைய வீட்டின் முன் நில்லுங்கள்.
எந்த விஷயமையும் அன்னாரிடம் போய்விடக்கூடாது, எச்சரிக்கை என்று கூறினார்கள். இதனை பார்த்து கிளர்ச்சியாளர்கள் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டிற்கு முன் அம்பு வீசினார்கள். ஹதரத் ஹசன், ஹதரத் முகமது பின் தல்ஹா ஆகியோர் காயமுற்றனர். ஹதரத் முகமது பின் அபூபக்கர் இரு கூட்டாளிகளுடன் வந்து ஒரு அன்சாரி வீட்டில் ஒளிந்திருந்து ஹதரத் உஸ்மான் வீட்டிற்குள் நுழைந்து அன்னாரை ஷஹீதாக்கிவிட்டார். இந்த செய்தி ஹதரத் அலியை சென்றடைந்த போது அன்னார் சென்று பார்த்தார்கள். ஹதரத் உஸ்மான் நிஜமாகவே கொல்லப்பட்டு விட்டார்கள். பிறகு அன்னார் தமது மகன்களிடம், உங்கள் இருவரையும் காவலாக நிறுத்தவில்லையா? இருந்தும் ஹதரத் உஸ்மான் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்று கேட்டவாறு ஹதரத் ஹசனை ஒரு அறை விட்டார்கள். ஹதரத் ஹுசைனுடைய நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள். முகமது பின் தல்ஹா மற்றும் அப்துல்லா பின் சுபைர் இருவரையும் ஏசினார்கள். கோபமுற்றவர்களாக வீட்டுக்கு திரும்பினார்கள். சத்தாத் பின் அவுஸ் அறிவிக்கிறார்கள், யோமுத்தார் அன்று, அதாவது ஹதரத் உஸ்மானுடைய முற்றுகையாளர்கள் கடுமை காட்டிய போது கிளர்ச்சியாளர்கள் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டை முற்றுகையிட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்த அந்த யோமுத்தார் என்ற நாள். அந்த நாளில் மக்களை உற்று பார்த்துவிட்டு ஹதரத் உஸ்மான் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே. அப்போது ஹதரத் அலி வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அன்னார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவசங்களை அணிந்திருந்தார்கள். தமது வாளை தொங்கவிட்டு கொண்டார்கள். அவர்களின் முன் முஹாஜிர் மற்றும் அன்சாருடைய குழு இருந்தது. ஹதரத் ஹசன், ஹதரத் அப்துல்லா பின் உமர் ஆகியோரும் இருந்தனர். அவர்கள் கிளர்ச்சியாளர்களை அவ்விடத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அவர்கள் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டிற்குள் சென்றார்கள். அமீருல் மோமினீனே, உங்கள் மீது சலாம் உண்டாகுக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் உயர்வு மற்றும் உறுதிப்பாடு எப்போது ஏற்பட்டது என்றால், உங்களுடன் சேர்ந்து எதிரிகளிடம் போர் செய்யும் போது ஏற்பட்டது. இறைவன் மீது ஆணையாக, இறைவன், இவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள். இவர்களுடன் சண்டையிட எங்களுக்கு கட்டளையிடுங்கள். உடனே ஹதரத் உஸ்மான் கூறினார்கள், அல்லாஹுக்கு தன் மீது உரிமை இருப்பதாகவும் எனக்கு அவர் மீது உரிமை இருப்பதாகவும் எவர் கருதுவாரோ அவரிடம் நான் அல்லாஹ்வை முன்வைத்து கூறுகிறேன், அவர்களில் எவரும் எனக்காக அணுவளவும் தமது ரத்தம் சிந்தக்கூடாது, எனக்காக மற்றவரின் ரத்தத்தையும் சிந்தக்கூடாது. ஹதரத் அலி மீண்டும் அதனையே கேட்டார்கள். உடனே ஹதரத் உஸ்மான் மீண்டும் அதே பதிலை கூறினார்கள். பிறகு நான் ஹதரத் அலி ஹதரத் உஸ்மானுடைய வீட்டில் இருந்து இவ்வாறு கூறிக்கொண்டே வெளியேறுவதை கண்டேன். அல்லாஹ்வே, நீ அறிவாய், நாங்கள் எங்களது எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டோம். பிறகு அவர்கள் வீடு திரும்பினார்கள். தொழுகை நேரம் வந்தது. மக்கள் அன்னாரிடம், அபுல் ஹசன், முன்னே சென்று தொழுகை நடத்துங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், நான் உங்களுக்கு தொழுகை நடத்த முடியாது. இமாம் முற்றுகையிடப்பட்ட நிலையில் நான் தனியாகவே தொழுவேன் என்று கூறியவாறு தாம் தொழுதுவிட்டு போய்விட்டார்கள். அந்த அலியின் மகன் வந்தார். அலியிடம் அவர் மகன் கூறினார், இறைவன் மீது ஆணையாக எதிரிகள் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டை தாக்கிவிட்டார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவன் மீது ஆணையாக அவர்கள் ஹதரத் உஸ்மானை கொன்று விடுவார்கள். மக்கள் ஹதரத் அலியிடம் கேட்டார்கள், உஸ்மான் ஷஹாதத்துக்கு பிறகு எங்கே இருப்பார்கள்? ஹதரத் அலி கூறினார்கள், ஹதரத் உஸ்மான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஜன்னத்தில் இருப்பார்கள். அவரை கொலை செய்வர்கள் எங்கே இருப்பார்கள் அபுல் ஹசன் என்று அவர்கள் கேட்டார்கள். நிச்சயமாக நரகத்தில். அன்னார் 3 முறை இதனை கூறினார்கள். கிளர்ச்சியாளர்கள் மதீனாவை சுற்றி சூழ்ந்த போது அந்த நிலைமையை பற்றி ஹதரத் முஸ்லிம் கூறுகிறார்கள். எகிப்தியர்கள் ஹதரத் அலியிடம் சென்றார்கள். அன்னார் வெளியே ஒரு படையை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். கிளர்ச்சியாளர்கள் அவரிடம் சென்று, ஹதரத் உஸ்மான் உடைய நிர்வாகம் சரியாக இல்லாததால் ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர் அல்ல, அவரை அகற்றிவிட வந்துள்ளோம். அவருக்கு பிறகு நீங்கள் அந்த பொறுப்புக்கு வருவீர்கள் என்று கருதுகிறோம். அவர்களது அந்த கூற்றை கேட்ட ஹதரத் அலி மார்க்க ரோஷத்துடன் அவர்களை துரத்தி அடித்தார்கள். நல்ல தூய மக்கள் அறிவார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சுல்மர்வா, சுல்குஷும் ஆகிய பகுதியில் கூடாரமிட்ட மக்களை குறித்து சாபமிட்டுள்ளார்கள். அல்லாஹ் உங்களை அழிப்பானாக, நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறினார்கள்.
அம்மக்கள் கூறினர், மிக்க நன்று, நாங்கள் செல்கிறோம் என்று கூறியவாறு போய்விட்டார்கள். ஹதரத் உஸ்மானுடைய ஷஹாதத், ஹதரத் அலியுடைய ஹிலாஃபத் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் பல சுருக்கமாக கூறியுள்ளேன், விரிவாகவும் கூறியிருக்கிறேன். இப்போதும் சிறிது கூறுகிறேன். ஹதரத் உஸ்மான் ஷஹீதானதும் மக்கள் ஹதரத் அலியிடம் ஓடி வந்தனர். அதில் சஹாபா மற்றும் மற்ற மக்களும் இருந்தனர். அனைவரும் அலி அமீருல் முஃமினீன் என்று கூறினர். அன்னாரது வீட்டிற்கு முன் நாங்கள் உங்களிடம் பைஅத் செய்கிறோம் என்று கூறினர். நாங்கள் உங்களிடம் உங்கள் கையை நீட்டுங்கள், நீங்கள் தான் அதற்கு முற்றிலும் உரிமையை படைத்தவர் என்றனர். ஹதரத் அலி கூறினார்கள், இது உங்கள் பணி இல்லை, இது பத்ர் சஹாபிகளுடைய பணியாகும். எனவே எவர் விஷயத்தில் பத்ர் சஹாபிகள் திருப்தி கொள்வார்களோ அவரே ஹலிஃபாவாவார். அனைவரும் ஹதரத் அலியிடம் வந்தார்கள். எவரையும் நாங்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர்களாக கருதவில்லை, நீங்கள் கையை நீட்டுங்கள், உங்களிடம் பைஅத் செய்கிறோம் என்றனர். ஹதரத் அலி கேட்டார்கள், ஹதரத் தல்ஹா, ஹதரத் சுபைர் இருவரும் எங்கே? முதலில் ஹதரத் தல்ஹா வாய்மொழியாக பைஅத் செய்தார்கள். ஹதரத் சாத் அவர்கள் முதலில் கையில் பைஅத் செய்தார்கள். ஹதரத் அலி உடனே பள்ளிக்கு சென்றார்கள். சொற்பொழிவு மேடையில் நின்றபோது தல்ஹா மிம்பரில் ஏறி அன்னாரிடம் பைஅத் செய்தார்கள். பிறகு ஹதரத் சுபைர் பைஅத் செய்தார்கள். பிறகு பிற சஹாபிகள் பைஅத் செய்தனர். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உஸ்மானுடைய ஷஹாதத்துக்கு பிறகுள்ள சம்பவம் குறித்து கூறுகிறார்கள். ஹதரத் உஸ்மான் கொலை செய்யப்பட்டார்கள். பிறகு கிளர்ச்சியாளர்கள் பைத்துல் மாலை கொள்ளையடித்து சென்றார்கள். மேலும் யார் எதிர்த்து வருவாரோ அவர் கொலை செய்யப்படுவார் என்று அறிவித்தனர். மக்கள் ஒன்று கூட விடவில்லை. தற்கால ஊரடங்கு உத்தரவு போன்று நிலைமை இருந்தது. மதீனாவை முற்றிலும் முற்றுகையிட்டிருந்தார்கள். எவரையும் வெளியில் வரவிடவில்லை. தற்கால கர்ஃபியூ போன்று இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் இம்மக்கள் நேசிப்பதாக கூறுகின்ற அந்த அலி அவர்களையும் தடுத்து வைக்கப்பட்டது. மதீனாவில் நிசப்தம் நிலவியது. இங்கு இந்த நிலை. மறுபுறம் அவர்கள் தமது கடின உள்ளத்திற்கு இன்னொரு நிரூபணம் தந்தார்கள். ஹதரத் உஸ்மான் போன்ற களங்கமற்ற மனிதரை, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசிய மனிதரை கொன்றதுடன் நிற்கவில்லை, உடலை 3-4 நாட்களுக்கு அடக்கவும் அனுமதிக்கவில்லை. பிறகு சில சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து இரவில் மறைவாக சென்று அடக்கினார்கள். ஹதரத் உஸ்மான் உடன் சேர்ந்து சில அடிமைகளும் ஷஹீதானார்கள். அவர்களின் உடலை அடக்கவும் விடவில்லை. அவர்களின் சடங்களை நாய்களுக்கு முன் போட்டுவிட்டனர். உஸ்மான் மற்றும் அவரது அடிமைகளுடன் இவ்வாறு நடந்த பிறகு கிளர்ச்சியாளர்கள் மதீனாவின் மக்களை, எந்த எதிர்ப்பும் செய்யாத மக்களை அங்கிருந்து அகற்றினார்கள். சஹாபா விரண்டு ஓடினார்கள். 5 நாட்கள் இவ்வாறு கழிந்தது. எந்த ஒரு ஆட்சியாளரும் இல்லை. கிளர்ச்சியாளர்கள் எவரையாவது கலீஃபாவாக்கி விடலாம் என்றும் ஆக்கிய பிறகு அவரை தாம் விரும்பியபடி நடத்தலாம் என்றும் எண்ணினர். சஹாபிகளில் எவரும் விரும்பவில்லை. எவர்கள் உஸ்மானை கொன்றார்களோ அவர்களின் கலீஃபாவாக இருக்க எவரும் விரும்பவில்லை. கிளர்ச்சியாளர்கள் தல்ஹா, சுபைர், அலி இவர்களிடம் வந்தார்கள். கலீஃபாவாகுமாறு கூறினர். அவர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் மறுத்துவிட்டாலும் சஹாபாக்கள் இவர்கள் இருக்கும்போது வேறு எவரையும் கலீஃபாவாக ஏற்கவும் தயாராக இல்லை. கிளர்ச்சியாளர்கள் இவர்களிடம் எதேச்சதிகாரமாக வேலை செய்தனர். ஒருவரை கலீஃபாவாக ஆக்காவிடில் முழு இஸ்லாமிய உலகிலும் நமக்கு எதிராக புரட்சி ஏற்படும் என்று கிளர்ச்சியாளர்கள் கருதினர். 2 நாட்களுக்குள் ஒருவரை கலீஃபாவாக ஆக்கினால் நன்று, இல்லையென்றால் அலி, தல்ஹா, சுபைர் போன்ற பெரிய ஆட்களை கொன்று விடுவோம் என்று கூறினர். இதனால் மதீனாவாசிகளுக்கு பயம் ஏற்பட்டது. இவர்கள் ஹதரத் உஸ்மானை கொன்றவர்கள் பிறகு நமது பெண்கள் பிள்ளைகள் மீது வேறு என்னதான் செய்ய மாட்டார்கள். பிறகு ஹதரத் அலியிடம் வந்து கலீஃபாவாகுமாறு கூறினார்கள். அன்னார் மறுத்தார்கள். கூறினார்கள், நான் கலீஃபாவானால் எல்லோரும் கூறுவார்கள், இவர்தான் உஸ்மானை கொலை செய்ய வைத்தார். இந்த சுமையை என்னால் சுமக்க முடியாது. இதே விஷயத்தை ஹதரத் தல்ஹா, ஹதரத் சுபைர் இருவரும் கூறினார்கள். சஹாபிகள் இவர்களை கலீஃபாவாகுமாறு கூறியும் மறுத்துவிட்டனர்.
பிறகு அனைவரும் சேர்ந்து ஹதரத் அலியிடம் வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நீங்கள் இந்த சுமையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இறுதியில் ஹதரத் அலி கூறினார்கள், ஒரு நிபந்தனையின் பேரில் இந்த சுமையை ஏற்கிறேன். அனைவரும் பள்ளியில் கூடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு அனைவரும் பள்ளியில் கூடினார்கள். அனைவரை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் மறுத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், உஸ்மானுடைய கொலையை பழி வாங்காமல் எவரையும் கலீஃபாவாக ஏற்க மாட்டோம். சிலர் கூறினர், வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாதவரை எவரும் கலீஃபாவாக கூடாது. இவ்வாறு கூறியவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. இவ்வாறு ஹதரத் அலி கலீஃபாவாவதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பிறகு அலிதான் ஹதரத் உஸ்மானை கொலை செய்ய வைத்தார்கள் என்று பலரும் கூறினர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகின்றார்கள், ஹதரத் அலியிடம் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு இவ்வளவு கடினமான சூழலில் கிலாஃபத்தை ஏற்றது மட்டுமே மிகவும் தைரியமான விஷயமாகும் என்பது எனது பார்வையில் இது மிகவும் போற்றத்தக்க விஷயமாகும். அன்னார் தமது கண்ணியம், தமது இருப்பு இரண்டையும் இஸ்லாத்துக்கு எதிரில் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. இவ்வளவு பெரும் சுமையை ஏற்றுக்கொண்டார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ஹதரத் உஸ்மானுடைய ஷஹாதத்திற்கு பிறகு சம்பவங்களை குறிப்பிட்டு கூறுகிறார்கள். ஓரிரு நாள் போர் வீரத்தின் களம் சூடாக இருந்தது. அந்த ஆவேசம் அடங்கியதும் கிளர்ச்சியாளர்களுக்கு தமது முடிவு என்னாகும் என்ற கவலை ஏற்பட்டது. என்னாகுமோ என்ற பயம் ஏற்பட்டது. ஹதரத் முஆவியா ஒரு துணிச்சலான மனிதர், நிச்சயமாக இந்த கொலைக்கு பதிலடி தருவார் என்ற எண்ணத்தில் சிரியாவை பார்த்து திரும்பி தாமே சென்று புலம்பினர். ஹதரத் உஸ்மான் ஷஹீதாகிவிட்டார், கொலை செய்தவரிடம் கேட்க ஆளில்லை என்று புலம்பினர். சிலர் மக்காவின் வழியில் சென்று ஹதரத் ஆயிஷாவிடம் சென்று சேர்ந்து கொண்டு, இஸ்லாத்தின் ஹலீஃபாவை கொன்றது எவ்வளவு பெரிய அநீதி, முஸ்லிம்களோ அமைதியாக இருக்கிறார்கள் என்று புலம்பினர். சிலர் ஹதரத் அலியிடம் வந்து புலம்பினர், இது தொல்லை மிக்க ஒரு காலமாகும், இஸ்லாமிய ஆட்சியை அழிந்துவிடும் ஆபத்து உள்ளது, நீங்கள் பையத் வாங்குங்கள், மக்கள் பயம் அகலட்டும் என்று புலம்பினர். சஹாபா மதினாவில் இருந்தார்கள். அவர்களும் தற்செயலாக அதே யோசனையை தான் கூறினர். இப்போது பொருத்தமான விஷயம் அந்த சுமையை நீங்கள் உங்கள் தலையில் ஏற்பதுதான் என்று கூறினர். இதனால் இந்த பணி உங்களுக்கு இறை நற்கூலிக்கு காரணமாக அமையும் என்றனர். நாலாபுரமும் அன்னாரை வலியுறுத்தியது. பல முறை மறுத்த பிறகு அன்னார் பலவந்தமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மக்களிடம் பையத் வாங்கினார்கள். ஹதரத் அலியுடைய இந்த பணி மிகவும் ஞானத்துடன் கூடிய பணியாகும். அன்னார் அப்போது பையத்து பெற்றிருக்காவிட்டால் இஸ்லாத்திற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஹதரத் அலிக்கும் ஹதரத் முஆவியாவுக்கும் இடையில் நடந்த சண்டையால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து காட்டிய ஒரு விளைவாகும் இது. பிறகு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அறிவிக்கின்றார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், ஹதரத் தல்ஹா ஹதரத் சுபைர் பற்றி என்ன கூறப்படுகிறது எனில், அவ்விருவரும் பையத்தை முறித்தார்கள். இது தவறான உதாரணமாகும். அவர்கள் முதலில் பையத் செய்தது அமைதியான சூழலில் அல்ல. அது குறித்து முஸ்லிம் மவ்ஊத் இவ்வாறு விளக்குகிறார்கள், பையத்தை முறித்துவிட்டு ஹதரத் ஆயிஷாவிடம் போய்விட்டார், ஹதரத் அலியிடம் சண்டையிட்டார் என்கின்றனர். முஸ்லிம் மவ்ஊத் கூறுகின்றார்கள், இது தவறான உதாரணமாகும். வரலாற்றை தெரியாமல் அவ்வாறு கூறுகின்றனர். அவ்வாறு நடக்கவில்லை. ஹதரத் தல்ஹாவும் சுபைரும் ஹதரத் அலியிடம் பையத் செய்ததற்கு ஒன்றுபட்ட சாட்சிகள் உள்ளன. அந்த பையத் விருப்பப்பட்டு செய்யப்படவில்லை. பையத் வாங்கப்பட்டது. தபரியில் முகமது தல்ஹா மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஹதரத் உஸ்மான் ஷஹீதானதும் மக்கள் தமக்குள் ஆலோசனை செய்து எவரையாவது கலீஃபாவாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்போதுதான் அமைதி நிலவும். இறுதியில் மக்கள் அலியிடம் சென்றார்கள். எங்களிடம் பையத்து வாங்குங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி கூறினார்கள், நீங்கள் என்னிடம் பையத் செய்வதாக இருந்தால் நிரந்தரமாக எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டி வரும். அது உங்களுக்கு சம்மதம் என்றால் பையத்து வாங்குவேன், இல்லை என்றால் வேறு யாரையாவது கலீஃபாவாக்குங்கள் என்று கூறினார்கள். நான் அவருக்கு கட்டுப்படுவேன். எவர் கலீஃபாவாக வருவாரோ அவருக்கு உங்களை விட அதிகம் நான் கட்டுப்படுவேன் என்று கூறினார்கள். அவர்கள் கூறினர், நாங்கள் உமக்கு கட்டுப்பட சம்மதிக்கிறோம்.
ஹதரத் அலி கூறினார்கள், யோசியுங்கள், உங்களுக்குள் யோசனை செய்து கொள்ளுங்கள். மக்கள் ஆலோசனை செய்து முடிவெடுத்தார்கள். ஹதரத் தல்ஹா, ஹதரத் சுபைர் இருவரும் ஹதரத் அலியிடம் பைஅத் செய்தால் அனைவரும் பைஅத் செய்வர். அவ்விருவரும் பைஅத் செய்யாதவரை அமைதி நிலவாது. ஹாக்கிம் பின் ஜபலா சில பேருடன் வந்து ஹதரத் சுபைரிடமும், மாலிக் அஷ்தர் சிலருடன் வந்து தல்ஹாவிடமும் அனுப்பப்பட்டனர். இருவரும் வாளின் முனையில் அவ்விருவரையும் பைஅத் செய்யுமாறு கூறினர். வாளின் முனையில், நீங்கள் ஹதரத் அலியிடம் பைஅத் செய்வதாயின் செய்யுங்கள், இல்லையென்றால் கொன்று விடுவோம். அவர்கள் கட்டாயத்துக்குட்பட்டு பைஅத் செய்தார்கள். திரும்பி வந்தார்கள். ஹதரத் அலி மெம்பரில் ஏறினார்கள். மக்களே, நேற்று நான் உங்களுக்கு ஒரு தூது செய்தி தந்தேன். நான் உங்களிடம் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்கள் யோசித்தீர்களா? நான் நேற்று கூறிய விஷயத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா? சரியென்றால் நீங்கள் எனக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். பிறகு அவர்கள் மீது ஹசரத் தல்ஹா, ஹசரத் சுபைர் இருவரிடம் சென்றார்கள். இருவரிடம் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அறிவிப்பில் தெளிவாக வந்துள்ளது. ஹசரத் தல்ஹாவிடம் சென்று பைஅத் செய்யுமாறு கூறினர். அப்போது அவர்கள் கூறினர், இன்னமா உபாயு கர்ஹன், நான் வலுக்கட்டாயமாக பைஅத் செய்கிறேன், மகிழ்ச்சியுடன் பைஅத் செய்யவில்லை. அதுபோன்று சுபைரிடம் சென்றவர்களும் பைஅத் செய்யுமாறு கூறியதும் அவர்களும் இதே பதிலைத்தான் கூறினார்கள். இன்னமா உபாயு கர்ஹன், நீங்கள் என்னை பலவந்தமாக பைஅத் செய்விக்கிறீர்கள், நான் உள்ளத்தால் பைஅத் செய்யவில்லை. இவ்வாறு அப்துல் ரஹ்மான் பின் ஜுந்துப் தமது தகப்பனாரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். உஸ்மானுடைய கொலைக்கு பிறகு அஷ்தர் தல்ஹாவிடம் சென்றார். அவர்களை பைஅத் செய்யுமாறு கூறியதும் அவர்கள் எனக்கு சற்று அவகாசம் தாருங்கள், மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் விடவில்லை. அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்தார்கள், கால்நடைகளை எடுத்து வருவது போன்று. அது முஸ்லிமாவது கூறுகிறார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹாபி தல்ஹா ஒரு கருத்து வேறுபாட்டினால் ஹதரத் அலியிடம் முன்வந்த போது அவருக்கு புரிய வந்தது, யுத்த களத்திற்கு சென்றது எவ்வளவு தவறு என்று அவர்கள் புரிந்தார்கள். இது எப்போது நடந்தது என்றால், ஹதரத் தல்ஹா எதிர்த்து நின்றார்கள், பைஅத் செய்யவில்லை. இதன் விளக்கத்தை அன்னார் கூறுகிறார்கள், நிச்சயமாக எதிர்த்து வந்தார்கள். முதலில் பலவந்தமாக பைஅத் செய்தார்கள், பிறகு எதிராக நின்றார்கள், பிறகு பலவந்தம் செய்யப்பட்டார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இழுத்து நின்றார்கள். போரும் நடந்தது. ஆனால் விஷயம் புரிய வந்ததும் யுத்த களத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஹதரத் அலி செய்வது சரி என்றார்கள். ஹதரத் முஸ்லிம் கூறுகிறார்கள், தல்ஹா திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஹதரத் அலியின் படையில் உள்ள ஒரு மனிதர் வழியில் பார்த்து கொன்று விட்டார். ஹதரத் அலியிடம் சென்று வெகுமதி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கூறினார், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறுகின்றேன், உங்கள் எதிரி தல்ஹா எனது கையால் கொல்லப்பட்டார். ஹதரத் அலி கூறினார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பிலிருந்து நரகத்தின் நற்செய்தியை நான் உனக்கு தருகிறேன். நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டுள்ளேன், தல்ஹாவை ஒரு நரகவாதி கொலை செய்வான் என்று கூறினார்கள். பிறகு முஸ்லிம் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள். ஹாக்கிம் அறிவிக்கின்றார், தௌர் பின் மஜ்ஷா அறிவிக்கிறார், ஒட்டக போரில் நான் தல்ஹாவுடைய அருகில் கடந்து சென்றேன். அப்போது அன்னாரது மரண வேளை நெருங்கியிருந்தது. அவரை ஒருவன் காயப்படுத்தி விட்டான். அந்நிலையில் தல்ஹா மரண நிலையில் இருந்தார்கள். ஹதரத் அமீருல் மோமினின் அலியின் ஜமாத்தில் இருக்கிறேன் என்று நான் தல்ஹாவிடம் கூறினேன். உடனே அவர், நல்லது, கையை நீட்டுங்கள், நான் உமது கையில் பைஅத் செய்கிறேன் என்றவாறு எனது கையில் பைஅத் செய்தார்கள். பிறகு அன்னாரியோட உயிர் பிரிந்தது. நான் ஹதரத் அலியிடம் சென்று சம்பவங்களை கூறினேன். அன்னார் அப்போது, அல்லாஹு அக்பர், அல்லாஹின் தூதரின் வார்த்தை எவ்வளவு உண்மையாக நிறைவேறியுள்ளது. அல்லாஹ் இதனையே விரும்பினான். தல்ஹா என்னிடம் பைஅத் செய்யாமல் ஜன்னத் செல்லக்கூடாது என்று விரும்பினான். ஏனென்றால் அவர் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஆவார். முதலில் பலவந்தமாக பைஅத் செய்தார். வஃபாத்திற்கு முன்னால் முழுமையாக விரிவுபட்ட உள்ளத்தோடு பைஅத் செய்து விட்டார்கள். நேர்மை நற்பேர் இருந்தது. அல்லாஹ் அவருக்கு ஜன்னத் வழங்குவதாக வாக்குறுதியும் அளித்திருந்தான். ஹிலாஃபத்துக்கு வெளியில் இருந்தவாறு
மரணிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஹிலாஃபத்தின் கீழ் பைஅத் செய்தார். சம்பவம் மேலும் செல்லும். நான் மீண்டும் அல் ஜசாயர் அகமதிகளுக்கு, பாகிஸ்தான் உள்ள அகமதிகளுக்கும் துஆவுக்காக கூற விரும்புகிறேன். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பில் வைப்பானாக. அல் ஜசாயிரிலும் கொடுமை இழைக்கப்படுகிறது. அங்குள்ள ஒரு அரசு வக்கீல் மீண்டும் மீண்டும் நமது அகமதி சகோதரர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார். பாகிஸ்தானிலும் இவ்வாறு சிக்கலில் மாட்ட வைக்கப்படுகின்றனர். அல்லாஹ் இவர்கள் அனைவர்களின் பிரச்சனைகளையும் உருவாக்குபவர்கள், எதிர்ப்பவர்கள் ஆகியோரை படிப்பினைக்குரிய அடையாளம் ஆக்குவானாக. கடுமையான நிலைமையை அனுபவிக்கிற மக்களுக்கு அல்லாஹ் எழுதி வழங்குவானாக. பிறகு நான் இதனை கூறுவேன். பாகிஸ்தானில் அகமதிகள் துஆவுக்கு பெரிய தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறது. முன்னரை விட பெருமளவு அதிகமாக துஆவில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் விரைவில் இந்த கஷ்டங்களை அகற்றுவானாக, எளிதை உருவாக்குவானாக. உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தியை சுதந்திரமாக பாகிஸ்தானிலும் உலகின் மற்ற நாடுகளிலும் உலகம் ஒழுங்கு வரை பரவ செய்வானாக. தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா காய்வு தொழுவிப்பேன். முதலாவது ஜனாசா டாக்டர் தாஹிர் அகமது சாப் ரபாவை சார்ந்தவர். அப்துல் ரசாக் சாப் ஷஹீதுடைய மகன். நவாப் ஷா உடைய முன்னாள் அமீர் ஆவார். 4 டிசம்பர் அன்று தமது 60 வயதில் வஃபாத்தானார்கள். ஹார்ட் அட்டாக்கினால். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் அரசு டாக்டராக இருந்தார். 1995 முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது. உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் மிட்டியில் மாற்றுதல் வாங்கி சென்றார். வக்ஃபே ஜதீதின் கீழ் உள்ள அல் மஹதி ஆஸ்பத்திரியில் சேவை செய்வதற்காக வால் செய்தார்கள். டாக்டர் சாப் ஐ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். தினமும் ஒவ்வொரு மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மஹதி ஆஸ்பத்திரியில் கண் நோய்க்கு வருபவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார். விடுப்பு நாடுகளில் மஹதி ஆஸ்பத்திரிக்கு வந்து விடுவார். தொடர்ச்சியாக மெடிக்கல் கேம்புகளிலும் பங்கெடுப்பார். சில நாட்களில் முழு நாளும் ஆபரேஷனில் இருப்பார். தர்பார்கர் உள்ள ஜமாத் மக்களுக்கு மட்டுமின்றி ஜமாத் அல்லாதோருக்கும் மிகவும் பிடித்தமானவராக இருந்தார். மிகவும் உள்ளம் கவர்ந்தவராக இருந்தார். நெஞ்சில் ஆபரேஷன் நடந்திருந்தது. கடைசி ஆண்டுகளில் 2-3 முறை கடும் வலி ஏற்பட்டது. ஆனால் தர்பார்களில் பணியை தொடர்ந்தார். மிட்டியில் சுமார் 15 வருடங்கள் மனிதகுல சேவையாற்றினார். மிகவும் ஏழைகளை பராமரிப்பவர், விருந்தோம்பல் செய்பவர், ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் அமைப்புக்கு கண்ணியம் செய்பவர், அல்லாஹ்வின் அருளால் இளமையிலேயே வசியத் அமைப்பில் இணைந்தவர், பொருளாதார தியாகங்களில் விரைந்து பங்கேற்பார். அல்லாஹ் மர்ஹூமுடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. தகுதியை உயர்த்துவானாக. பிள்ளைகளுடனும் இவரது நன்மைகளை நிலைநிறுத்த வாய்ப்பு தருவானாக. இரண்டாவது ஜனாசா ஹபீபுல்லா மஸ்ஹர் சாஹப். இவர் சௌத்ரி அல்லா தத்தா சாவுடைய மகன். ஹபீபுல்லா மஸ்ஹர் சாஹப் இறைவழியில் கைதானவர். 24 அக்டோபர் அன்று தமது 75 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தந்தையார் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் பைஅத் செய்தவர். சௌத்ரி சாஹப் ஹபீபுல்லா மஸ்ஹர் சாப் அரசு துறைகளில் பல்வேறு பொசிஷனில் இருந்தவர். டைரக்டராக இருந்து அரசு துறையில் ஓய்வு பெற்றவர். 50 வருடங்களுக்கு மேலாக ஜமாத் பணிகளில் செய்துள்ளார். காயித் மஜ்லிஸில் இருந்து ஜயீம் அன்சாருல்லா மற்றும் பல்வேறு பொறுப்புகள் சதுர் மஜ்லிஸாகவும் பணியாற்றியிருக்கிறார். தௌஹீனே ரிசாலத் என்ற சட்டத்தின் கீழ் 295 கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அகமதி என்ற சிறப்பை பெற்றவர். கண்ணியத்துக்குரிய சௌத்ரி ஹபீபுல்லா மஸ்ஹர் சாப் 29 அக்டோபர் 1999 கானா ஷாதித்ரா அது விதிக்கப்பட்டது அந்த தண்டனை. இந்த சட்டத்தின்படி சிறை சென்ற முதல் அகமதியும் இவராவார். இதனால் பெரும் சிரமங்களை சகிக்க வேண்டியது வந்தது. கோஷியூன் கோர்ட் இவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. எதிரிகள் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தார்கள். ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அப்துல் மஜீதிடம் தௌஹீனே ரிசாலத்து வழக்கில் இவரது ஜாமீன் கேன்சல் செய்து தண்டனை வாங்கி தர முயற்சி செய்யப்பட்டது.
ஆங்கிலம் மற்றும் உருதுவில் பிரசுரங்கள் வெளியிடப்பட்டது. மிக தவறான வார்த்தைகள் இவருக்கு எதிராக கூறப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் சௌத்ரி ஹபீபுல்லா மிகவும் தைரியமாக பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார். சில மாதங்களிலேயே அல்லாஹ் அவருக்கு விடுதலையை தந்தான். விடாமல் அவர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள், ஐவேளை தொழுகையை பேணக்கூடியவர்கள், இறுதி வரை பிள்ளைகளிடம் தொழுகையை பேணுமாறு போதித்து வந்தார்கள். மிகவும் எளிமையாக பழகுபவர், ஹிலாஃபத்துடன் பேரன்பு கொண்டவர், ஹுத்பாக்கள் சொற்பொழிவுகளை முறையாக கேட்பார். வீட்டினர் அனைவரையும் கூட்டி எல்லாவற்றையும் விட்டு உட்கார்ந்து ஹுத்பாவை கவனமாக கேளுங்கள் என்றும் பலர் முன்னிலையில் கேட்க வைப்பார்கள், தம் முன்னிலையில் கேட்க வைப்பார்கள். அல்லாஹ்வின் அருளால் மூசி 1/9 வசியத் செய்தவர். இவரது நினைவாக மனைவி ருக்கையா பேகம் சாஹிபா மற்றும் 5 மகன்கள், ஒரு மகள் உள்ளனர். ஒரு மகன் ஹசீப் அகமது மரபி சில்சிலா ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் உடைய ஆங்கில டெஸ்கில் பணி செய்கிறார். அல்லாஹ் மர்ஹூமுக்கு மன்னிப்பு மற்றும் கருணை வழங்குவானாக. அவரது பிள்ளைகளுக்கும் அவரது நன்மைகளை தொடர வாய்ப்பு தருவானாக. அடுத்த ஜனாசா கண்ணியத்திற்குரிய பஷீருத்தீன் அஹமது சாப், கலீஃபா பஷீருத்தீன் அஹமது சாப் 30 நவம்பர் அன்று 86வது வயதில் மரணித்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்தியாவில் உள்ள ஃபெரோஸ்பூர். இவர் டாக்டர் கலீஃபா தகியுத்தீன் சாவுடைய மகன். இவர் கலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிபுடைய மகன் வழி பேரன். டாக்டர் கலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்கள் ஹதரத் உமே நாசிர் ஆகிய 2வது கலீஃபாவுடைய முதல் மனைவியுடைய தந்தையார். ஹதரத் கலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் பற்றி ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவரது பொருள் தியாகம் பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர் அவரது சந்ததியாவார். ஜமாத் பணிகளில் பங்கெடுப்பவர். அகமதி அல்லாதவர்களை வீட்டுக்கு அழைத்து தப்லீக் செய்வார். 1998 ஸ்வீடனுக்கு சென்றார். அங்கு பல்வேறு இடங்களில் இருந்தார். மீண்டும் ஸ்வீடன் வந்தார். 1999 நெஞ்சுவலி வந்தது. குணமடைந்ததும் மஸ்ஜித் பணிகளில் மூழ்கினார். தவ்லீக் செக்ரட்டரியாகவும் இருந்தார். ஒவ்வொரு வருடமும் ஜல்சாவுக்கு யூகே வந்து விடுவார் தமது மனைவி குழந்தைகளுடன். தமது நினைவாக மனைவி தவிர 3 மகள்கள் 2 மகன்கள் உள்ளனர். இவரது மனைவி ஓர் ஆங்கிலேயர், கிறிஸ்தவராக இருந்த அமைதியானவர். ஆனால் வெட்கம் மிகுந்த ஆடைகளை அணிபவர், பர்தாவினை பேணுபவர். அவர் மிகவும் எளிமையுடன் வாழ்ந்தவர். மார்க்கத்தை கற்கும் ஆர்வம் இவருக்கு இருந்தது. அதன்படி அமல் செய்யவும் முயற்சி செய்வார். அல்லாஹ் இவரது ஈமான் மற்றும் உறுதிப்பாட்டில் முன்னேற்றம் வழங்குவானாக. இவரது சந்ததிகளுக்கும் இவரது நன்மைகளை படி நடக்க வாய்ப்பு தருவானாக. அல்லாஹ் மர்ஹூமுக்கு மன்னிப்பு மற்றும் கருணையை வழங்குவானாக. அடுத்த ஜனாசா கண்ணியத்திற்குரிய அமீனா அஹமது சாஹிபா. இவர் கலீஃபா ரஷீதுத்தீன் சாப் உடைய மனைவி 9 அக்டோபர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கியானாவுடன் தொடர்புடையவர். 1940 பிறந்தார். கியானாவில் பிரபல முஸ்லிம் வியாபாரி வீட்டில் பிறந்தவர். லண்டனில் கல்வி கற்கும் போது அஹ்மதியத்தை ஏற்றார். இதே காலத்தில் இவரது திருமணம் ஆர்டி அகமது சாப் மர்ஹூமுடன் நடந்தது. ஆர்டி அகமது ஹதரத் கலீஃபா தகியுத்தீன் சாபுடைய மகனாவார். ஹதரத் கலீஃபா ரஷீதுத்தீன் சாபுடைய சந்ததி ஆவார். மர்ஹூமா மிகவும் கருணை மிக்கவர், மக்களை கவனிப்பவர், விருந்தோம்பல் செய்பவர், தொழுகையை பேணுபவர். எப்போதும் தொழுகை குறித்த கவலை இருந்தது. உடல் நலம் இல்லாமல் இருந்தும் தஹஜ்ஜுத்தை பேணி வந்தார். திருக்குரானை முறைப்படி ஓதி வந்தார். உடல்நலம் இன்மை, கேன்சர் இருந்தும் பிரிட்டனில் சுமார் ஒவ்வொரு ஜல்சாவிலும் பங்கெடுப்பார். துவாவில் ஆழிய விருப்பம் இருந்தது. களங்கமின்மை மற்றும் பற்றுறுதி மிக்க தொடர்பு இருந்தது. சந்திக்கும் போது மிகவும் பணிவுடன் சந்திப்பார். மிகவும் துவா செய்வார். அல்லாஹ் மக்ஃபிரத் மற்றும் மன்னிப்பு மற்றும் கருணையை காட்டுவானாக. பிள்ளைகளையும் ஜமாத்துடன் உறுதியாக நிலை பெறச் செய்வானாக. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.